பெய்யுதா? மழை பெஞ்சா சாரல் அடிக்காது. அரசருக்கு எப்படி செய்ய வேண்டும் மரியாதை என்பது சின்ன பையன் யார் தட்டி கட்டிக்கிறது? அது யாரோ கட்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. வேலை இல்லடா, ஒரு அரசரா நினைக்கவே இல்லை. நீங்க மாலை போட்டு போட்ட மாலையே சரியா மாற்ற முடியாது. அப்படித்தான் இருக்கணும். இல்லை இல்லை, நன்றாக தெரிகிறது. எப்படியா ஒழுங்காக மாற்ற வேண்டும். ஐயா மகாராஜா, நாங்க நாட்டு குடி மக்கள் வந்துக்கிறோம். குடிமக்கள் பெருங்குடியா திட்டக்குடியா? திட்டக்குடி. நானு அவன் பெருங்குடி. பெருங்குடி. ஆமா. சரி, எப்படியா காலையில திட்டமா குடிப்போம். 12 மணிக்கு மேல பெரிய குடி. குடி. ஆமா, குடி முக்கியமா. சரி, காலையில இருக்கிறோம். சரியா? நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? எல்லாம் நலமா இருக்காங்க மகாராஜா. பயிர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? பயிரெல்லாம் நாசமா போகுது. பயிரை வச்சுட்டு மாட்டை கொண்டு வந்து நடுக்கையில பூச்சி வச்சு கட்டிட்டு வீட்டுக்கு போடுறாங்க. ஐயா, பயிர் நல்லா தாங்கு. நல்லா தாங்குறா? நல்லா இருக்கும் பயிர். ஏய், பேசுவதற்கு நேரம் இல்லை. சரி மகாராஜா. நாட்டு வளர்ப்பங்களை கேட்க கேளுங்க. கேட்கிறேன். நாடு நலம் பெற்று வாழுதா? அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். மகாராஜா, உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையா? உங்க பேரு என் பேர் என்னப்பா? உங்களுக்கே தெரியாதா? உங்களுக்கே தெரியாது, எங்களுக்கு கேக்குற பேரை நானே மறந்து விட்டு இருக்கிறேன். என்னுடைய பேர் தான் பாவாடராஜன். ஆனா எப்படிதான் கன்னியாகுமரி வச்சாங்க தெரியலையா? பாவாடராஜன். ஆமா, பாவாடை கட்டி. ஏன் அப்படிப்பட்ட பெயர் எனக்கு சரிபடாதோ? பேசக்கூடாது. சரி மகாராஜா, பேசல. சரி, தேச விசாரணை முடிந்து விட்டது. நாட்டு மக்களை சுற்றி பார்வையிட வேண்டும். செவுராட்ட வந்து என்ன செய்யறான்? அது யாரும் தெரியல. அவன் ஒரு பக்கமா நின்று இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்த அரச பேட்டி என்பது சிந்தனையா இல்லையா? சீண்டி கொண்டு மகாராஜா, உங்க கோபம் பத்தி ஒன்னும் தெரியல. அவனுக்கு இவனை இந்த இடத்தை விட்டே அப்புறப்படுத்துங்கள். இவன் இருந்தால் என்ன சீண்டி தள்ளி விடு. சீண்டி கொண்டும் நோண்டி கொண்டும் இருப்பான். தள்ளி விட்டுரு. தள்ள வேண்டுமா? இவனை என்னால் தள்ள முடியவில்லை. நீங்கள் இருவருமாக சேர்ந்து இவனை தள்ளிவிடுங்கள். அவன் நடுக்கிறா சின்ன பையன். மகாராஜா, சிக்க மாட்டீங்களா? காவலாளி யாரு, மன்னர் யாரு? இவர மன்னர். இவங்க தான் என்ன மன்னராக ஆக்கினார்கள். மன்னர் ஆகிட்டாங்க. ஒண்ணு குடிமக்களே, இங்க வர காரணம் என்ன? ஐயா, நாங்க இட்ட பெயர்ல அந்த கரடி, அந்த புலி, சிங்கம் எல்லா பயிரும் ஆயிடுச்சு ஐயா. இதோட இந்த நாட்டுல இருக்க மாட்டோம். நாட்டை விட்டா நாங்க போறோம் ஐயா. இருக்கக்கூடிய பயிர் அனைத்து பாய்படுத்தி தொட்டது வாழ வழியிலன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரு நபர் என்னோட விருந்து வந்தா பெருங்களை வேட்டையாட காண செல்லலாம் சொல்லிய பிரகாரம் வீட்டுக்கு ஒரு நபர் என்னோட விருந்து வருங்க. பெருங்களை வேட்டையாட அதை திருத்தி பெற்ற கானகம். கானகத்தில் சென்று மிருகங்களை வேட்டையாட வேண்டும். ஓடக்கூடிய விலங்குகள் எதுவாக இருந்தாலும் சரி வேட்டையாடிக்க வேண்டும். புறப்படுங்கள், போகலாம். நேரம் கடந்து கொண்டு இருக்குது. சரி சரி, தடகம் போடலாம். சுவாமி ஒரு நாகமானது வளர்ந்து வளர்ந்து செல்கிறது. இதெல்லாம் முன் சோதனையா சுவாமி? முன் சோதனையா? பதியே தெய்வம், பதியே தெய்வம், பதியே தெய்வம்.
அந்த நாகமானது பாரம் இது 3 முறை மோதி உயிரே விட்டுவிட்டது. சரி சரி, இப்போ தடகம் போகலாம். நான் தடாகம் வர வயலி ஒரு நாகமானது வளர்ந்து வளர்ந்து செல்கிறது. இதெல்லாம் முன் சோதனையா அகினி உன் சோதனையா? பதி தெய்வம் பதி தெய்வம் பதி என்ன இது? நான் பதி தெய்வம் சொன்ன உடனே அந்த நாகமானது பின்னோக்கி மறந்து விட்டது. சரி சரி, இப்போது என் பத்தினி தன்மையால் மணலார் கொடுத்துருக்கலாம் சுவாமி. நமக்கு வாழ்க வாழ்க ஜலம் கொண்டு போகலாம் ஆசிரமம்.